ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்ம் 2வது பருவத்தில் 2வது இயல் பார்க்கலாம். பாடறிந்து ஒழுகுதல். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசாரக்கோவை கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நல்லொழுக்கம் நல்ல மனிதனை உருவாக்கும். நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்நோக்கத்திற்காகவே நம் முன்னோர்கள் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. இது என்னென்னு பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இந்த வரிகளை எழுதினது யாருன்னா பெருவாயில் மொழியார். இந்த வரிகள் ஆசாரக்கோவையில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, சொல்லும் பொருளும் நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, எல்லாவற்றையும் சமமாக பேணுதல், நட்டல், நட்பு கொள்ளல். இதுக்கு பாடல் வரி பார்க்கலாம். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராக இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இது 8ம். அப்போ ஆசாரக்கோவை சொல்லக்கூடிய நற்பண்புகள் எத்தனைன்னு கேட்டால் 8. அது பார்த்திங்க. ஓகே, அடுத்தது நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். அது ஓகே. நூல்வெளி பார்க்கலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயூர் மொழியார். இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டால் கயத்தூர். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பெயர். நல்லொழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. இந்நூல் 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுனா அறநூல். இந்நூல் வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்கள்னால் 100 பாடல்கள். அப்போ ஆசாரக்கோவையில் 100 பாடல்கள் இருக்குது. பெருவாயில் மொழியார் தான் எழுதியிருக்காங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு பொருள். இதில் மொத்தம் 8 பண்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இவர் பிறந்த ஊர் கயத்தூர். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அவர் எந்த ஊரில் பிறந்தார் அதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துங்க. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். வன்சொல்லாம் கிடையாது, இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது பொறை. அப்புறம் சேர்த்து எழுதுக தான், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது கண்மணியே கண்ணுறங்கு. இது ஒரு நாட்டுப்புற பாடல், தாலாட்டு வகையை சேர்ந்தது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. நாட்டுப்புற பாடல்கள் தமிழரின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடல் வரி பார்த்துடலாம். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டை செய்து பார் போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ, சேரநாட்டு முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கை அமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. அப்போ சோழ நாடு முக்கணி, பாண்டிய நாடு முத்தமிழ். கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒன்றுத்துக்கும் சேர நாடு அப்படி சோழ நாடு பாண்டிய நாடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துக்கணும். சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். நந்தவனம் பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணா இசை, இழைத்து அப்படின்னா பதித்து, இலைனா பதிக்கிறது. ஓகே, முத்தேன் அப்படின்னா நமக்கு தெரியும். முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் தெரியும். முக்கணினா மாப்பழா வாழை தெரியும். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். பாடலோட பொருள் பார்த்துடலாம். தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டில் செல்லமாய் உறங்க வந்த, அதாவது தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டோட முத்தேனோ, முத்தேன் அதான் அங்கே கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவு அளிக்கும் சோழ நாட்டின் முக்கணி. முக்கணி தான் மாப்பழா வாழை. ஓகே, அடுத்தது குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டோட முத்தமிழ். முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். இதுதாங்க. கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாய் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ
இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே அந்த இதை எழுதிடலாம். முத்தேன், முக்கணி, முத்தமிழ். முத்தேன் வந்து சேரநாடு. ஏன்னா அது கேரளா சைடு வரும் இல்லையா, அங்கே வந்து தேன் மலை பகுதி அப்படின்னு இருக்குது. அதனால முத்தேன்னு வந்தால் சேரநாடு, முக்கணினா மாப்பழா வாழை, முத்தமிழ்னா பாண்டிய நாடு. அடுத்தது இது வெறும் சேர்த்து எழுதுக தான் இருக்குது. உதித்த என்ற சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து உதித்தனா மறைந்தான் வரணும். உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் உதித்த அப்படின்னா உதிக்கிறது, எதிர்ச்சொல் வந்து மறைந்த. அடுத்தது தமிழர் பெருவிழா. ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். விரும்பி கொண்டாடும், அதாவது எல்லோரும் விரும்பி கொண்டாடுறத விழான்னு சொல்கிறோம். உறவுகள் கூடி கொண்டாடுவது வந்து மனதிற்கு மகிழ்வை தரும். இதில் ஒன்றும் பாயிண்ட்ஸ் இல்லை, இங்கே பார்த்துங்க. இயற்கையை போற்றி வழங்குதல் வந்து தமிழர் மரபு. பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறுவதற்காக பொங்கல் விழா செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் உழவர்கள் வந்து ஆடி திங்களில் தான் விதைப்பாங்க, தை திங்களில் அறுவடை செய்வாங்க. ஆடி திங்களில் விதைப்பாங்க, தை திங்களில் அறுவடை செய்வாங்க. அதை பார்த்துங்க. தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவாங்க. இந்த திருவிழாவை வந்து அறுவடை திருவிழா, அதாவது அறுவடை செய்கிறாங்க, பொங்கல் விட்டு வழிபடுறாங்க. ஸோ அறுவடை திருவிழா அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது உழவர், அதாவது செகண்ட் டே வந்து உழவர்கள் வந்து கால்நடைகளுக்கு பூஜை செய்வாங்க. அதை வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி உள்ள நாளாக போகின்னு சொல்கிறோம். அது வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது வந்து என்ன கான்செப்ட்னா நன்னூலில் உள்ள பாடல் வரி. நன்னூல் படி அந்த வீட்டில் உள்ள பழைய பொருட்கள்லாம் தூய்மை செய்து போகி கொண்டாடுவாங்க. இது வந்து தையில் வராது, மார்கழி மாதத்தோட இறுதி நாளில் வரும். அடுத்தது இது நோட் பண்ணிக்க. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகிய பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அப்போ போகிய பண்டிகை மார்கழி மாதத்தின் இறுதி நாள் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஓகே, அடுத்தது பொங்கி வருவது பொங்கல். தை முதல் நாளில் வந்து திருவள்ளுவரோட ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடுறோம். அப்போ ஆண்டு அப்படின்னா முதல் நாள், திருவள்ளுவர் நாள்னா 2ஆம் நாள், தை 2. ஓகே, அடுத்தது மாடை வந்து செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து மாட்டை நீராட்டி கொம்புகளை சீவி வண்ணம் பூசி எல்லாம் பண்ணி அதை வந்து சாமியை வழிபடுவாங்க. இது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31. 2018 திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டால் அந்த 2018ஓட இந்த 31 கூட்டினீங்கன்னா 2049ன்னு வரும். அதே மாதிரி இப்போ உள்ள திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டால் 2024 + 31 2055. இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகே, இப்படி தான் கணக்கிடணும். அடுத்தது அந்த மஞ்சு விரட்டு நடக்கும், மாடு பிடித்தல். இந்த மஞ்சு விரட்டை வந்து மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்னும் நம்ம வந்து வெவ்வேறு பெயர்களில் சொல்லுவோம். காணும் பொங்கல் வந்து உறவினர்கள்லாம் போய் சந்தித்து மகிழ்வோடு இருப்போம். அதுதான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ரொம்ப முக்கியமானது. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகா, மகாராஷ்டிரம், அப்புறம் ஆந்திரம், கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் மகா சங்கராந்தி அப்படின்ற பெயரில் இந்த பொங்கலை அறுவடை திருநாள் பொங்கலை கொண்டாடுறோம். பஞ்சாபில் வந்து லோரி அப்படின்னு சொல்கிறோம். குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்னு சொல்கிறோம். குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன்னு சொல்கிறோம். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருந்தால் பஞ்சாபில் லோரி, குஜராத், ராஜஸ்தானில் வந்து உத்தராயன், பேலன்ஸ் எது வந்தாலும் மகா சங்கராந்தி அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, அடுத்தது கதிர் முற்றியதும் அறுவடை செய்வாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயில் அதாவது வாசலில் மாவிலையால் தோரணம் கட்டி தொங்க விடுவாங்க. அடுத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும். நன்னூல் வரி. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். இன்பம் துன்பம் அப்படி. அடுத்தது வந்து மனம் கவரும் மாமல்லபுரம். இது ரொம்ப முக்கியமான பாடம்.
இதில் வந்து மாமல்லபுரத்தில் என்னென்ன இருக்குது, அதோட சிறப்புகள் என்ன, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். இதிலெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடையாது. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன், இவனை வந்து மற்போரில் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறோம், மாமல்லன் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அந்த மாமல்லபுரத்தில் ரதக்கோவில் இருக்கும். இது ஒரே கல்லால் செய்யப்பட்ட தேர் போன்ற வடிவத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னும் அதை சொல்லுவார். ரீசன் என்னென்னா 5 ரதங்கள் வந்து அங்கே இருக்கும். மாமல்லபுரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், மொத்தம் 9 விஷயம் இருக்கும். இது எல்லாமே மாமல்லபுரத்தில் இருக்கும். ஓகே, அடுத்தது அர்ஜுனன் தபசு சிலை இருக்கும். அடுத்தது புடைப்பு சிற்பங்கள்லாம் இருக்கும் மாமல்லபுரத்தில். ஆகாய கங்கை, அதாவது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப முக்கியமானது. சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பம். இந்த 4 வகை சிற்பக்கலையும் காணப்படக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னு கேட்டால் மாமல்லபுரம். அது எத்தனை வகைன்னு கேட்டால் 4 வகை. என்னென்னு கேட்டால் குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பம், இது எல்லாம். அடுத்தது இதை வந்து மகாபலிபுரம் அப்படின்னும் இந்த பிளேஸை தான் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், இதில் ஒன்றும் ரொம்ப முக்கியமானது இல்லை. அடுத்தது மயங்கொலிகள். மனம், அதாவது நான் வேறுபாடு இருக்கு இல்லையா. மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள். உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன, ஆனால் 2க்கும் வெவ்வேறு பொருள் உண்டு. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை என்னன்னு சொல்கிறோம்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் 3 வந்துடும், 3 ல, அப்புறம் வந்து ரா, இது மாதிரி ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வெவ்வேறு பொருள் இருக்கும். இதுக்கு வந்து மயங்கொலிகள்னு பேர். இப்போ நான் எழுத்துக்கள், இந்த 3 நாவையும் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாவின் நுனி, நாக்கோட நுனி அன்னத்தின், அதாவது மேலே அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அன்னத்தோட மேல் பகுதி, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் பகுதியை தொடுறதுனால நாவின் மேல் பகுதி அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. அடுத்தது இந்த 2வது வந்து மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை, அதாவது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நகரம், இது நடுப்பகுதி, இது முன்பகுதி. ஓகே, அடுத்தது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அப்போ இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக பிறந்துடும். இது கொஞ்சம் அன்னத்தோட முன்பகுதியை தொடரும், இது அன்னத்தோட நடுப்பகுதியை தொடரும். இது வந்து மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுறதுனால பிறக்குது. ஓகே, அடுத்தது இட்டின், இத்தின், இன் ஆகியன இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன எழுத்துக்கள் அப்படின்னு. டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை நம்ம வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த நாவை வந்து டன்னகரம், இந்த நாவை தன்னகரம், இந்த நாவை ரன்னகரம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது ட என்னும் எழுத்துக்கு முன், ட அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். கன்னடம், வண்டி, நண்டு, இதிலெல்லாம் ட வரலேன்னு கேட்கக்கூடாது. டி, டூ இதெல்லாம் ட வரிசையில் வரக்கூடியது. அதே மாதிரி ரான்ற எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். ரானா ரா கிடையாது, ரா வரிசையில் எது வந்தாலும் அதுக்கு முன்னாடி இன் வரும். எந்த இன் வரும்? ரன்னகர இன் வரும். அடுத்தது நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. வானம் அப்படின்னா வெடி, வானம்னா ஆகாயம். பனினா வேலை, பனினா குளிர்ச்சி. அதே மாதிரி மாதிரியே இது ல அப்புறம் வேறுபாடு. இதை உச்சரிக்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ழ, இதுக்கு வந்து நாக்கோட இரு பக்கங்கள் வந்து தடித்து மேல் பற்களோட அடிப்பகுதியை தொடுறதுனால லகரம் வந்து தோன்றும். இது வந்து மாதிரியே இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதை வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதி, இது வந்து அடிப்பகுதி, இது நடுப்பகுதி, அதை தொடுறதுனால லகரம் வந்து தோன்றும். இதனை லகரம், பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொன்று மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அது சிறப்புல
நாக்கோட இந்த டயக்ராம் பார்த்துங்க. லா வந்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ல வந்து தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம், நான் சொன்னேன் இல்லையா, சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி மாதிரியே இருக்கிறதுனால இதை மகர லகரம்னு சொல்கிறோம். இது வந்து வகர லகரம், இது நகர லகரம், இது வந்து மகர லகரம். ஓகே, பொருள் வேறுபாடு பார்த்துடலாம். விலை அப்படின்னா பொருளோட மதிப்பு, விலைனா உண்டாக்குதல், விளைனா விரும்பு. இலைனா செடியோட இலை, இலைனா மெலிந்து போதல். இந்த இலை வந்து நூலோட இலை. ஓகே, அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்குறது ர, அப்புறம் இந்த ரெண்டு ராவை பற்றி பார்க்குறோம். ர வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் நாக்கோட நுனி மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் தோன்றுகிறது இந்த ரகரம். இது இடையின எழுத்துங்கிறதுனால இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். அது ரா வந்து ஒன்று இடையினம், இன்னொன்று வந்து வல்லினம் இல்லையா, அதனால அதை வச்சு வேறுபாடு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ரா வந்து இந்த நாவோட நுனி அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் வருவது. இது வல்லின ரகரம் என்று அழைக்கிறோம். அவ்வளோதான். உதாரண வேறுபாடு அந்த பொருள் மீனிங் மாறும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஏரினா நீர்நிலை, ஏரினா மேலே ஏரி, கூரைனா வீட்டின் கூரை, கூரைனா புடவை. ஓகே, இதுக்கு வந்து இந்த வேறுபாடு தெரிஞ்சு நம்மளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. கலைச்சொற்கள் பார்த்திங்க. வெல்கம் நல் வரவு, ஸ்கல்ப்சர் சிற்பங்கள், சிப்ஸு வந்து சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் ஆயத்த ஆடை, மேக்கப் ஒப்பனை, டிஃபன் வந்து சிற்றுண்டி. அவ்வளோதான். நம்ம அடுத்து செகண்ட் யூனிட்டில் திருக்குறள் இருக்குது, அதை பார்த்துட்டோன்னா இந்த யூனிட் வந்து முடிஞ்சிடும். திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால் பார்க்காம விட்டுறாதீங்க. பார்க்கலாம். விருந்தோம்பல்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, அது விரும்பத்தக்கது கிடையாது அப்படிங்கிறது. அமிழ்தமாக இருந்தாலும் கூட அது வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். மோப்ப குழையும் அனிச்ச முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. மோந்து பார்த்தா அனிச்ச மலர் வந்து மாறிடும். அது மாதிரி நம் முகம் மாறினாலே விருந்தினரோட உள்ளம் வந்து வாடிடும். ஓகே, அடுத்தது கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியும் என்ற. அதாவது அடுத்தவங்க பொருளை களவாடலாம் அப்படின்னு உள்ளத்தால் நினைப்பது கூட தப்பு, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது களவினால் ஆகி ஆக்க மலவறிந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வந்து வளர்வது போல தோன்றினாலும் இறுதியில் அழிந்துவிடும். ஊக்கமுடைமை வந்து உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே வந்து நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் வந்து நிலைத்து நிற்காமல் அழிந்துவிடும். அடுத்தது ஆக்கம். அதர்வினாய் செல்வம் அசைவு இலா ஊக்கமுடையான் உலை. தளரால ஊக்கம் இருக்கிறவன்ட்ட தான் ஆக்கம் வந்து தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தனைய மாலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப பூக்கள், அதாவது பூக்கள் வந்து வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் வந்து உயர்வாங்க. அப்போ ஊக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளர், மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து. குறள்லாம் ஈஸியான குறளாக தான் இருக்குது, 6th போக தான் கஷ்டமாக இருக்கும். எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது. இது நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது இந்த குறள். அடுத்தது பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லாத சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. ஓகே, அடுத்தது விருந்தினர் முகம் எப்போ மாறினா நம் முகம் மாறினாலே மாறும். நிலையான செல்வம் எது? ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. பொருள் அது பிரித்து எழுதுகலாம், ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் 3 வீடியோ கொடுத்தாச்சு. அதே மாதிரி செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் கொடுத்தாச்சு. தேர்ட் யூனிட்டும் உங்களுக்கு அடுத்த நாள் வந்துடும். இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம எல்லா ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா யூனிட்ஸையுமே பார்த்துட முடியும். அது மட்டும் இல்லை,
டெஸ்ட்டு சீரீஸ் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே 6th முடிஞ்சிருச்சுன்னா 6thலேருந்து கொஷின்ஸு டெஸ்ட் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அடுத்தது இதே மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயும் 6th நியூ புக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. அதில் எல்லா வீடியோஸும் இருக்குது, பார்த்துக்குங்க.